அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, நாம் தினசரி இறை வழிபாட்டை வேண்டுவதற்காக குத்து விளக்கு ஏற்றி வருகிறோம். அப்படி இந்த குத்து விளக்கினை ஏற்றும் போது ஏற்படுகின்ற பலன்கள் மற்றும் பயன்படுத்துகின்ற விளக்கு திரியின் பலன்கள் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். நாம் அன்றாடம் பூஜை அறையில் இறைவனை வழிபாடு செய்வதற்காக வீட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே சரி, இறை வழிபாட்டிற்காக குத்து விளக்கினை பயன்படுத்தும் முன்னோர்கள் பழக்க வழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு ஒவ்வொரு இறைவனையும் நம் மனதார வழிபடும் போது நம் குத்து விளக்கு ஏற்றும் அந்த அற்புதமான சுடரொளியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அந்த சுடர் ஒளியில் இருந்து நமக்கு ஜோதி வடிவில் நமக்கு காட்சி தருகிறார். அப்படி அந்த குத்து விளக்கில் உள்ள பலன்கள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் ஏற்றுகின்ற குத்து விளக்கின் தீபமானது கிழக்கு முகமாக இருந்தால் நீங்கள் ஏற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி ஒரு வசீகரம் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்பது இதன் பொருள். இரண்டாவதாக, மேற்கு முகமாக நீங்கள் குத்து விளக்கு ஏற்றும் போது இதன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகதோஷம் போன்றவை ஏற்படும். மேலும் தேவையில்லாமல் பங்காளிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோதல் போக்கினை ஏற்படுத்தும். இது போன்ற புதிதான பிரச்சனை ஏற்படும். மூன்றாவதாக, தெற்கு முகமாக உங்கள் குத்து விளக்கு நீங்கள் இறைவனுக்கு ஏற்றும் போது அபசகுணம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும். எனவே தெற்கு முகமாக என்றைக்கும் ஏற்றாதீர்கள் விளக்கினை. நான்காவது, நீங்கள் நான்காவதாக நீங்கள் வடக்கு முகமாக உங்கள் குத்து விளக்கினை பூஜை அறையில் ஏற்றும் போது கல்வி மற்றும் நல்ல காரியங்களில் ஒரு அழகான சுபகாரியங்கள் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்துமே விரைவில் நீங்கும். நீங்கள் ஒரு ஏழ்மை நிலையில் உள்ளவராக இருந்தால் விரைவில் பணக்காரன், அதாவது செல்வந்தனாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய நிறைய செல்வங்கள் தேடி வரும் என்பது இதன் பொருள். முடிந்த அளவு குத்து விளக்கினை உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் ஏற்றும்போது கிழக்கு மற்றும் வடக்கு முகமாக ஏற்றச் சொல்லுங்கள். இறைவனால் நமக்கு நல்ல வளங்கள் மற்றும் வாழ்க்கையில் அளிப்பார்கள். இந்த இரண்டு முகமாக நீங்கள் ஏற்றும்போது, நீங்கள் குத்து விளக்கு ஏற்றும்போது விளக்கு திரியானது நீங்கள் ஒரு தாமரை தட்டில் அதன் திரியை போட்டால் உங்களை அடுத்த ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நிறைந்த ஒரு நல்ல பாதையில் உங்கள் வாழ்க்கை அமையும். மேலும் நீங்கள் புதிதாக வாங்கிய மஞ்சள் சேலை துண்டில் திரி போட்டால் உங்கள் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே உள்ள தாம்பத்திய தகராறு எதுவாக இருந்தாலும் அது நீங்கும். இதன் பொருளாகும். அதுவே நீங்கள் வாழைத்தண்டு நூல் திரியை போட்டால் உங்களுடைய சொந்த குலதெய்வமான குலதெய்வத்தின் குற்றங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இலக்கினை அடைவீர்கள். அடுத்ததாக, நீங்கள் வாங்கிய ஒரு புது வெள்ளை வஸ்திரம் அதில் பன்னீர் விட்டு நன்கு உலர வைத்து திரி போட்டால் உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய இறை வழிபாடு இவ்வாறு செய்யும்போது அந்த லட்சுமி தேவியானவள் லட்சுமி கடாட்சம் தோன்றி உங்கள் வீட்டில் உள்ள மூதேவி முழுவதுமாக அகன்று விடுவாள் என்பது இந்த விளக்கு திரியின் பயன்கள் ஆகும். எனவே மக்கள் அனைவரும் நாங்கள் கூறிய இந்த குத்து விளக்கு மற்றும் விளக்கு திரியின் பலன்கள் முறையாக பின்பற்றி வாழ்க்கையில் சிறப்படைய எங்களுடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.